மைந்தன் தூய ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். எனக்கு அன்பான இறை மக்களே, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இன்றைய நாளின் யோவானின் சத்தமாக, கடவுள் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பதிலளித்து அவர்களை அழிப்பார். அவர் தாமதியாமல் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பதில் அளிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய கடவுள் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய ஜனம் என்று முன்குறிக்கப்பட்டாலும், அவர்கள் இஸ்ரவேலின் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டாலும், அவர்கள் கடவுளை பகைக்கின்ற நேரமெல்லாம் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்பது நாம் திருமறையின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். யாத்திராகம புஸ்தகத்திலே அவர்கள் எத்தனை பாடுகளை, எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து கடந்து வந்தார்கள். இன்றைக்கு கடவுளை பகைத்தல் என்பது அவருடைய திட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவது. இன்றைக்கு அனுதினமும் நம்முடைய இறைவேண்டலிலே ஆண்டவரிடம் பிரேயர், நம்முடைய வேண்டுதல்களைத்தான் அதிகமாக வைக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், என்னை நீ பகைத்தால் நான் உன்னை வெறுப்பேன் என்று சொல்கிறார். ஆதியாகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே ஆதாமும் ஏவாளும் தேவனிடத்திலிருந்து தன்னை ஒழித்து கொண்டவர்களாக, 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் தன்னை மறைத்து கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் திடீரென்று ஏற்பட்ட விழிப்புணர்வாலும் அவமானத்தாலும் தாங்கள் செய்த தவறான செயலுக்காக தேவன் உண்ணக்கூடாது என்று விலக்கி வைத்த மரத்தின் கனியை புசித்ததினாலும் தங்களை ஒழித்து கொண்டனர். ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த காரணத்தினாலே கடவுளை பகைத்தது. கீழ்ப்படியாமை கூட கடவுளை பகைக்கின்ற ஒரு நிலை. ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய பகைக்குரியவர்களாக மாறுகிறோம். ஆகவே அன்பு கடவுளுடைய இறை மக்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளிலே கடவுளுடைய எச்சரிப்பு, கடவுளை நீ பகைத்தால் அவர் உன்னை அழிப்பார். அவருடைய அழிவுக்கு அன்றைக்கு நோவாவினுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நோவாவின் குடும்பம் கடவுளுடைய அழிவை அவர்கள் சந்திக்காதபடி தேவனால் காப்பாற்றப்பட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய மோசேயினுடைய வேண்டுதலினால் அவர்கள் கடவுளை நேசித்ததினால் அங்கே செங்கடலை இரண்டாக பிளந்து அவருடைய பகைக்கு, அழிவுக்கு முன்பாக தப்பித்து கொள்வதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள், துன்மார்க்கமான ஜீவியங்கள், பல இன்னல்கள், இடையூறுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவற்றை கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு நாள் விடியும் அந்த விடியலின் விதை நம்முடைய வாழ்க்கையிலும் ஊன்றப்படும். அது முளைத்து வெளியிலே வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் நடத்துவோம். இன்றைக்கு உலகத்தினுடைய மிக மிக முக்கியமான நாள், பங்கிங் சந்திர சட்டர்ஜி என்ற எழுத்தாளருடைய, வங்காள எழுத்தாளருடைய நினைவு நாள். ஒரு சிறந்த கவிஞர். இவர் எழுதிய ஆனந்த மடம் என்ற நூலிலே இடம்பெற்ற இந்தியாவின் தேசிய பாடலாக அது இயக்கப்பட்டது. இன்றைக்கு வங்காள மொழியில் இவர் எழுதியுள்ள இந்தியாவின் பிற மொழி மற்றும் ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். பபின் சந்திரபால் 1906ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஒரு தேசிய இதழை அவர் தொடங்கி, அந்த இதழுக்கு வந்தே மாதரம் என்று பெயரிட்ட இந்த மாபெரும் வங்காள எழுத்தாளர் உடைய நினைவு நாள். இவருடைய நாளைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நம்மை என்ன செய்கிறார், நமக்காக நன்மை செய்த நாட்களை நினைவு கூர்ந்து, நீ என்னை பகைத்தால் நான் உன்னை அழிப்பேன். இன்றைக்கு அந்த எச்சரிப்பை மனதிலே கொண்டு கர்த்தருக்கு உரிய பிள்ளைகளாக வாழ்வோம். எல்லாவற்றையும் இறைமகன் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளின் வழியாக வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த புதிய நாளை கொடுத்து உம்முடைய எச்சரிப்பை
உம்முடைய அழைப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தின, உம்முடைய ஊழியத்தை உதாசீனப்படுத்தின ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை வெறுத்த நாட்களை நினைத்து ஆண்டவரே நாங்கள் மகா வருத்தப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட அந்த எச்சரிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தாவே, எங்களுடைய மாமிச இச்சை, கண்களின் பலகீனம் ஆண்டவரே, எங்களுடைய பண ஆசை, பேராசை, எங்களுடைய கீழ்ப்படியாமை ஆண்டவரே, எங்களுடைய பணிவில்லாத தன்மை, இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.